வணக்கம். நம்ம பார்க்க ஒரு டாபிக் வந்து ஏஐபிஎஃப் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மை பற்றி. ஏஐ ஃபினான்ஸ், ஓகே, ஏஐபி ஃபினான்ஸ் அப்படின்றதான் இந்த வெப்சைட்டோட டிக்கர் வந்து நேம், ஓகேங்களா? ஸோ வெப்சைட்டில் ஆல்ரெடி கொடுத்துருக்கிற டேட்டாஸ் எல்லாமே எடுத்து நான் ஒரு வீடியோ நேற்று ஒரு 27 மினிட்ஸ் மேலே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி. இந்த பிளாட்ஃபார்மை பற்றியான அடுத்த வீடியோ வந்து இந்த ஏஐபிஎஃப் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் என்னென்ன சிஸ்டம் இருக்குன்றதை நான் இன்னும் ப்ரீஃபாக கொஞ்சம் பார்க்கலாம். ரெஃபரல் சிஸ்டம்லாம் இருக்குது, அதை பற்றியான இதுதான். ஸோ ஓவரால் வந்து இந்த வீடியோ வந்து முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்கான ஒரு வீடியோ. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. உங்களுடைய ஃபினான்ஷியல் க்ரோத்தை வந்து நீங்கள் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை பார்த்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். முழுக்க எஜுகேஷனுக்காக வீடியோ, ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த சிஸ்டம் வந்து பார்த்தோன்னா எப்படி ஒர்க் ஆகுது, எந்த மாதிரியான இருக்குன்னு பார்க்கலாம். இது ஆல்ரெடி நான் சொன்னேன், இது வந்து வீடியோலேயே சொல்லியிருக்கேன். சிஇஓ வந்து இவர் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்லைடில் பாருங்கள், ஒன்று போயிட்டுருக்கும். இந்த காயின் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டோக்கன் இதில் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க, எந்த நெட்வொர்க் செயினில் பில்ட் பண்ணியிருக்காங்கன்னா பாலிகன் செயினில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெரிஃபைடு இருக்குல்ல, டோக்கனுடைய வெரிஃபிகேஷன் பார்க்கணும். டோக்கன் ஸ்னைஃபர் அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் 100% வெரிஃபை ஸ்கோர் வாங்கியிருக்கு, ஓகேங்களா? ஏன்னா வெப்சைட் டோக்கன் லான்ச் பண்ண இதெல்லாம் பார்ப்பாங்க. டெஃபி ப்ராஜெக்டில் இந்த மாதிரிலாம் சிஸ்டமேட்டிக்காக வெரிஃபை பண்ணணும். இது ஃபுல்லி ஏஐ சிஸ்டம், ஓகேங்களா? ஃபுல்லி டீசென்ட்ரலைஸ்டு ஏஐபிஎஃப் டிக்கரில் இதில் ஸ்டேக்கிங் ரிவார்டாக கொடுக்குறாங்க. காயினை நீங்கள் ஸ்டேக் பண்ணாக்கா டெய்லி 1% பிளான் இருக்குது. காம்பவுண்டிங் 12 ஹவர்ஸ்க்காக நடக்குது. 360 நாள் பிளான் வந்து நல்லா க்ரோத்திங்காக இருக்குன்றாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எடுக்கக்கூடிய பிளான் வந்து எது அப்படின்னு நம்ம தான் சூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ எடுக்கக்கூடிய பிளான் வந்து எந்த பிளான் எடுக்கலாம், எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஓவரால் கன்க்ளூஷனில் ஒரு $200 இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 100 காயின் வாங்கலாம் அப்படின்னு எப்படி ஒரு அசம்ஷன் தான் இது. ஸோ அப்படி வாங்கினா அந்த பிளாட்ஃபார்முடைய கால்குலேட்டரில் கொடுத்த இது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை வச்சு தான் இந்த பிடிஎஃப் வந்து ப்ரெசன்டேஷன் வந்து போயிட்டுருக்கு, ஓகேங்களா? பிபிடி. ஸோ அப்போது அங்கே கொடுக்குற டேட்டாவை தான் எடுத்து நான் ஒரு ப்ரெசன்டேஷன் பிளானாக எடுத்திருக்கேன். ஸோ இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் ஒரு எஜுகேஷனல் இதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த பிளானில் 100% டீசென்ட்ரலைஸ்ட் பிளானில் 100 காயின் வந்து ஏஐபிஎஃப் அப்படிங்கிற காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணலாம். இதில் வந்து மல்டிபிள் இது இருக்குது. 0.6% கொடுக்குறாங்க 24 ஹவர் ஃப்ளெக்ஸியில். மீதி எல்லாமே ஃபிக்ஸட் பிளான் தான். ஃபிக்ஸரில் 1, 2, 3, 4 அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 45 நாள், 90 நாள், 180 நாள், 360 நாள், இந்த மாதிரி பிளான் 4 இருக்குது. அதில் 1% வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து ஃபிக்ஸரில் ஸ்டேக்கிங் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை வாங்கி நம்ம ஸ்டேக் பண்ணுறது மூலமாக ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் கொஞ்சம் காம்பவுண்டிங் ஆகும். 0.5% வந்து காம்பவுண்டிங் ஆகுது. 12 ஹவர்ஸ் கொஞ்சம் வந்து பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஸோ எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.5 காயின் வந்து ஆட் ஆகுது. ஒரு நாளைக்கு முழுசாக வந்து 24 ஹவர் முடிஞ்சால் ஒரு காயின் முழுசாக ஆட் ஆகும். ஸோ அது வந்து ரீகாம்பவுண்டிங் ஆகும். அப்படி ரீகாம்பவுண்டிங் ஆகும்போது 3627 காயின் கிடைக்குது. சாரி 1% ஒரு நாளைக்குனா 3627 காயின் வந்து ஓவராலாக கிடைக்குது. இது வந்து ஓவரால் கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஸோ அதே இடத்துல ஒரு 250 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா $500 வேணும். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பிளானை வந்து நம்ம சூஸ் பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா, பிளான் ஒன்று தான், பட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டகரி வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். ஐ எம் நாட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஸோ இந்த இடத்துல 360 நாட்கள் செலக்ட் பண்ணி ஒரு 250 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணால் அதுக்கான காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா $500 ஆகுது. 250 காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணால் 8817 காயின் வந்து நெட் ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ப்ராஃபிட் மட்டும் இது. ஸோ டோட்டலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணத்தோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 9000 காயினுக்கு மேலே 9067 காயின் கிடைக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் வேல்யூ $2 போயிருக்கு. அந்த $2 போட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வேல்யூக்கு இது யோசிச்சு பாருங்கள், $16,000. நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தோன்னா ஒரு $500 தான், ஓகேங்களா? அப்போது மல்டிபிள் க்ரோத் வந்து நிறையவே இருக்குது. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் பார்த்துட்டோம். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரெஃபர் ப்ரோக்ராமை பற்றி பார்க்க தான் வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் ரெஃபர் இன்கம் அப்படின்னா 10% கொடுக்குறாங்க. எவ்ரி 12 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ரெஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அவங்க நம்ம கீழே ஒரு நபர் வராங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டிங்கில் ஆகக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய ரிவார்டில் 10% கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ரிவார்டில் 10%, ஓகேங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்மளுடைய கேபிட்டலில் அவங்க போகிறதுல 10% கிடையாது, ரிவார்டில். ஸோ அதுக்கு எலிஜிபிள் கிரியேட்டிவிட்டிக்கு அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எலிஜிபிலிட்டி என்ன பண்ணால், நீங்கள் வந்து $100 மேலே நீங்கள் ஸ்டேக் பண்ணியிருக்கணும். அவங்களும் வரவங்களும் உங்களுக்கு கீழே நபரும் $100 மேலே ஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு அந்த ஏஐபிஎஃப் காயினை வந்து வாங்கி ஸ்டேக் பண்ணிக்கணும், ஓகேங்களா? அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு இந்த ரெஃபரல் ப்ரோக்ராமுக்கு நீங்கள் எலிஜிபிள், ஓகேங்களா? அப்படி பண்ணும்பொழுது உங்களுக்கு கீழே டீம் கொண்டு வரும்போது இந்த சிஸ்டமேட்டிக்கான கால்குலேஷன் நான் சொல்கிறேன். அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒன்ஸ் நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ அதே தான் இவங்க பேஜ், அஃபிஷியல் பேஜ் இதுதான் டேஷ்போர்டு இது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து டிஓ அப்படின்னு இருக்கும், இது டிஏஓ அப்படின்றது எடுத்துட்டோம்னா அவங்களுடைய வெப்பேஜுக்கு போயிடும். ஸோ டிஏஓ அப்படின்றது இந்த பிளாட்ஃபார்முடைய
டேஷ்போர்ட் அண்டு டீசென்ட்ரைஸ்க்கான அப்ளிகேஷன். இந்த இடத்துல தான் நம்முடைய டோக்கன் வந்து எவ்வளோ ரேட்டில் ப்ரைஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே $2 போயிட்டு இருக்கு இப்போ கரண்ட் ப்ரைஸு. டோட்டல் சப்ளை இங்கே இருக்குது. ட்ரெஷரி பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, டோட்டல் மார்க்கெட் கேப் எவ்வளோ போயிட்டு இருக்கு, அது எல்லாமே இங்கே ஷோ ஆகும். டேஷ்போர்ட்லேயே முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னா ஓவர்வியூ இங்கே இந்த பிடிஎஃப் இங்கே இருக்கும். பிளான் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு இங்கே இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். ஸோ இது அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிடுதுங்களா. ஸோ இதில் இருக்கிற டேட்டாவை தான் நான் வந்து அங்கே ஒரு பிபிடியாக வந்து நமக்கு புரிகிற மாதிரி இங்கே கொடுக்குற டேட்டாவை எடுத்து சின்னதாக வந்து ஒரு டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சு கொடுத்துருக்கேன். இதுதான் வந்து எஜுகேஷனுக்காக கொடுக்கக்கூடிய வீடியோன்னு சொன்னேன். ஓகேங்களா, ஏன்னா இங்கே கொடுக்குற எல்லா டேட்டாவையும் ஒன்றா வந்து எடுத்து கன்க்ளூஷன் பண்ணி நம்ம சின்னதாக புரிஞ்சுக்கணும்ல, அதுதான் இந்த பிடிஎஃப் தான் அங்கே நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பிளானை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ரெஃபரல் ப்ரோக்ராம் இவங்க கொடுத்துருக்க தான் மிகப்பெரிய ஒரு லிக்விடிட்டி கம்யூனிட்டி. நல்ல ஒரு ஏஐ, ஃபுல்லாகவே ஏஐ சிஸ்டமில் இருக்குது. யாருடைய கண்ட்ரோலிங் கிடையாது. யாரும் இதை ஒரு நபர் தனிநபரோ இவங்களை வந்து என்ன பண்ணுவது, கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கான ஆதாரத்தெல்லாம் நான் கடைசியாக காமிக்கிறேன். ஓகேங்களா, இந்த வீடியோலே. ஓகே, ஸோ இவங்க கொடுத்துருக்கிற பாண்டிங் சிஸ்டம் பாண்டிங் ஸ்டேக் பண்ணும்போது இங்கே தனியாகவே ஆர்ஓஐ வந்து டெய்லி எவ்வளோ கிடைக்குது, டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். காயின் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ 40 days டியூரேஷன் வந்து நம்ம லாக் பண்ணுற டியூரேஷன் வந்து பாண்டிங்கில் கிடைக்கலாம். அதிகமான ஹீல்டிங் கிடைக்குன்றாங்க. அதே 360 நாள் வந்து நம்ம வாங்கி பண்ணும்போது ஒரு காயினோட ப்ரைஸ் இப்போ $2 இருக்குன்னா 75% கம்மியாக கிடைக்கும் ப்ரைஸ். ஓகேங்களா, $2 கம்மியாகவே கிடைக்கின்றதா அந்த பாண்டிங் சிஸ்டம் ஹீல்டிங். ஓகேங்களா, ஸோ அப்படி வாங்கி பண்ணும்போது 1% கொடுக்கணும்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கம்மியாகும். அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் அது. ஓகேங்களா, டோலர்ஸ் இதுவும் அதே தான், சேம் டோலர்ஸ் தான் கொடுப்பாங்க இது. ஓகேங்களா, ஸ்டேக்கிங் ரிவார்டு காம்பவுண்டிங் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது வந்து ஆல்ரெடி அங்கே கொடுத்த $12 வந்து ஃப்ளெக்சிபிள் இது வந்து 0.6%, ஃபிக்ஸரில் வந்து இது கொடுத்துருக்காங்க. 45 நாள் வந்து 0.7%. அதே மாதிரி ஃபிக்ஸர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா பிளானும் 90 daysக்கும் 180, 360 days. இதில் வந்து ஹையஸ்ட் வந்து 160 நாட்களுக்கு தான் வந்து 1% முழுசாக கொடுக்குறாங்க. எவ்ரி 12 hours வந்து ரீபேஸ் ஆகும். ஓகேங்களா, அதான் காம்பவுண்டிங் ஆகுதுன்னு சொல்கிறது. ஓகே, இதுதான் அங்கே நான் வந்து ஸ்லைடில் காமிச்சது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம எவ்வளோ காயின் போடலாம் அப்படின்னு அங்கே பார்த்துக்கலாம் அடுத்தது. ஓகேங்களா, அதெல்லாம் வந்து தனி. ஸோ ரெஃபர் சிஸ்டம் அப்படின்னும் போது இங்கே இந்த ஸ்லைடு தான் நான் அங்கே கொடுத்தேன். ஒரு ரெஃபர் அப்படி நீங்கள் வரீங்கன்னா உங்களுக்கு கீழே 10% கிடைக்கணும் அப்படின்னா எப்படி கிடைக்குன்னா, அவங்களோட ஸ்டேக் பண்ணக்கூடிய ஸ்டேக்கிங்கில் இயர்னிங் 10% எவ்ரி டைரக்ட் ஸ்டேக்கிங் ROI இன்கம், அவங்களுக்கு வரக்கூடிய இன்கம். ஓகேங்களா, அவங்க வரக்கூடிய காயின் இருக்குல்ல, ROI காயின், அந்த காயின் இன்கம் வருதுன்னா அதில் 10% கிடைக்கும். ஒரு காயின் வருதுன்னா அதில் 10%. அப்போ 5 காயின் வாங்கினா அதில் 10%. அவங்க ப்ராஃபிட்டில் நமக்கு ஒரு 10% கொடுக்குறாங்க. இதுதான் ரூல்ஸு. நீங்கள் 2 பேர் ரெஃபர் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், ஒரு 10 பேர் 15 பேர் ரெஃபர் பண்ணால் எப்படி கிடைக்குன்னு நம்ம டெம்ப்ளேட்டில் போய் பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையும் அந்த ஸ்லைடில் பார்த்துக்கலாம். அங்கே ஈஸியாக புரியும் உங்களுக்கு சொன்னாக்க. ஓகேங்களா, அதுக்கே வந்து நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது புரியணும். ஃபஸ்ட்டு பிளான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களே நோவா அப்படின்றது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10% வந்து அவங்க இதில் கிடைக்கும். ஓகேங்களா, அதுக்கு நீங்கள் என்ன எலிஜிபிலிட்டினாக்கா $100 வந்து நீங்கள் ஹோல்டிங் செல்ஃப் ஸ்டேக்கிங் இருக்கணும். உங்களோட டர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா $5000 வரைக்கும் அது எலிஜிபிள். உங்களுக்கு டேரெக்டாக 2 ரெஃபர் இருக்கணும், 10% கிடைக்கும். அது அடுத்த கேட்டகரி நீங்கள் வந்து ஸ்டேஜ் 2வது ரேங்க் போகும்போது நீங்கள் $500க்கான செல்ஃப் ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கணும் காயினை வாங்கி. அப்போது $500க்கான செல்ஃப் ஸ்டேக்கிங் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் வால்யூம் வந்து 20,000 வால்யூம் வந்து டர்ன் ஓவர் USD டாலரில் $20,000க்கான பிஸ்னஸ் கொடுத்துருந்தீங்கன்னா, ஸோ உங்கள் டேரக்ட் ரெஃபரில் 3 பேர் கொடுத்துருக்கணும். 20% வந்து அதோட இன்கம்மை கிடைக்கும். ஸோ இதே சேம் கேட்டகரி தான். 15 ரேங்க் இருக்குது. 15 ரேங்க்கும் இதுதான். ஸோ இதுதான் ரெஃபரல் ப்ரோக்ராமுடைய ஓவரால் சிஸ்டம். ஸோ இங்கே கொடுத்துருக்குது நம்மளுடைய செல்ஃப் இது. ஸோ இங்கே டர்ன் ஓவர்ன்றது நமக்கு வரக்கூடிய பிஸ்னஸ் வால்யூம் டீமோடது. நம்ம டேரெக்டாக வந்து எத்தனை பேர் கொடுத்துருக்கணும். ஸோ நம்ம பெரிய லெவலில் டீம் லீடர் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு 15 டேரக்ட் கொடுத்தீங்கன்னா, ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா, ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய இன்கம் வச்சு நீங்கள் நம்மளை லீடராக பண்ணும்போது இதை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒவ்வொன்றா. ஓகேங்களா, ஓகே. ஸோ இதெல்லாமே ஓவரால் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இதெல்லாம் வந்து நம்ம அடுத்த இதில் பார்ப்போம். எல்லாமே இதில் பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ நம்ம ஸ்லைடுக்கு போயிடுவோம். ஸோ இந்த ரெஃபர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஆல்ரெடி நம்ம சொன்னாங்க. கொடுத்துருக்கிற இது தான் நான் இங்கே வந்து நம்ம ஸ்லைடில் வந்து புரிகிற மாதிரி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதான் அங்கே ஒரு நபரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் $100 நீங்கள் செல்ஃபாக பண்ணியிருக்கணும். அவங்களும் $100 மேலே செல்ஃப் இது வந்து ஸ்டேக்கிங் வாங்கி ஸ்டேக் பண்ணியிருக்கணும். அது முக்கியமானது. ஸோ அவங்களுக்கு வரக்கூடிய ROIயில் 10% கிடைக்குதுன்னு சொன்னோம். ஒரு நபரை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் என்னென்ன கிடைக்கிறது சொல்லியாச்சு. இப்போ நான் அது கீழே வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் போடுவோம். ஒரு நபர் வந்து வராரு, அவர் வந்து மினிமம் வந்து ஒரு 1% ஃபிக்ஸட் ஸ்டேக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதில் வந்து என்ன பிளான் சூஸ் பண்ணுறாருன்னா 360 நாட்கள் 1% கிடைக்கக்கூடிய பிளானில் வராரு. அப்படி வரும் பொழுது அவர் எடுக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், அவர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாரு, அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது ஓவராலாக இந்த பிடிஎஃப்ல அதை இந்த இதில் வந்து அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள்
ஃபிக்ஸரில் போடும்போது நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கும். அதை நான் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. மற்றதெல்லாம் அந்த அளவுக்கு கிடைக்காது. 1 இயர் தான் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுற பீப்புள் வந்து பார்த்தோன்னா வரக்கூடிய இதில் 10% கிடைக்குது. அதை இங்கே ஷோ பண்ணுறாங்க. அவங்க செலக்ட் பண்ணக்கூடிய பிளான் 360 நாட்கள். அவங்க இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்குல்ல, இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு ஒரு 2 பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம். 2 பேருமே வந்து எக்ஸாம்பிள் 1ல் பாருங்கள். இதில் 2 பேரும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. $200 பேக்கேஜில் அவங்க என்ன பண்ணாங்க, $200 பேக்கேஜ் கிடையாதுங்க, எவ்வளோனா பண்ணிக்கலாம். $200 இன்வெஸ்ட் பண்ணி 100 காயின் வாங்குறாங்க. 100 காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணுறாங்க. அவங்க ஸ்டேக் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு டெய்லி வந்து $2 காயின் கிடைக்குது. ஓகேங்களா? அதை அசம் பண்ணிங்க. ஓகேங்க, $2 காயின் கிடைக்குது. இங்கே கொடுத்துருங்க பாருங்க தனியாக எல்லாமே. ஓகேங்களா? ஸோ ஒரு காயின் வந்து விலை இன்னைக்கு எவ்வளோ, $2. அப்போது $200 வாங்கும் பொழுது 100 காயின் அப்படின்னு பார்த்தோன்னா 1% போட்டோன்னா 1 காயின். ஓகேங்களா? 100 காயினுக்கு 1% போட்டு பார்த்தோன்னா கால்குலேஷனில் 1 காயின் முழுசாக கிடைக்கும். அப்போது ஒரு காயினோட விலை வந்து $2. அதுதான் வந்து இங்கே $2 சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அவர் கிடைக்குது. அப்போது அதுலேருந்து நமக்கு எப்படி சார் கிடைக்கும்? 10% கொடுக்குறாங்க அங்கேருந்து. அவங்களுக்கு வரக்கூடிய 1% வந்து $2, 1 காயின் கிடைக்குது. அந்த இங்கே இருக்குது பாருங்கள், இங்கே கிளியராக கொடுத்துருக்கேன். அந்த 1 காயின்லேருந்து ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்கு பாருங்க, அவங்களுக்கு வரக்கூடியது இது. நமக்கு எப்படி கிடைக்கும்? நமக்கு கீழே வந்து அந்த 2 பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் எடுத்துக்கலாம். 2 மெம்பர் வந்துட்டாங்க. 2 பேருமே வந்து 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அப்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டில் 10% அப்படின்னும் போது $2 ஒருத்தருக்கு கிடைக்குது. அப்போ 2 பேருக்கு கிடைக்குதுல்ல. ஸோ அது இங்கே பாருங்கள், 1% கிடையாது 0.2 USDT. காயினோட கால்குலேஷனில் பார்த்தீங்கன்னா 0.1 காயின் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. ஓகேங்களா? அப்போது 2 நபர்கள்கிட்ட இருந்து 0.2 × 2 நபர் அப்படின்னு போட்டிங்கன்னா $0.4 கிடைக்கும் மொத்தமாக ஒரு நாளைக்கு. அப்போ 0.2 காயின் கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எவ்ரி 12 ஹவர்ஸ்க்கு வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய சிஸ்டமில் டேஷ்போர்டில் இதோட வேலட்டில் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் அந்த கான்செப்ட். ஸோ இதே நபர் வந்து நீங்கள் ஒருவேளை நான் அதிகமாக வந்து நபர்களை இன்வைட் பண்ணுறேன், ஒரு 8 பேரை இன்வைட் பண்ணுறேன்னு வச்சுங்களா. 8 பேரை இன்வைட் பண்ணால் இங்கே கொடுத்துருக்க கால்குலேஷன் படி பாருங்கள். இங்கே ஆல்ரெடி நம்ம சொன்னோம்ல, ஸோ ஒருத்தருக்கு எவ்வளோ கிடைக்குது? 0.2 கிடைக்குது. ஓகேங்களா? 0.2 × 8 போட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறீங்கன்னா இங்கே இருக்கிற சிஸ்டமேட்டிக் கால்குலேஷனை வந்துடும். ஓகேங்களா? 0.8 USDT கிடைக்குது 2 ஹவர்ஸ்க்கு. அப்போது ஓவரால் பார்த்தீங்கன்னா 200 USD 8 பேர் வந்து அதே மாதிரி ஸ்டேக் பண்ணியிருக்காங்க. $200 வாங்கி ஸ்டேக் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கும் கிடைக்கக்கூடிய இதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்குது? மொத்தமாக 1.6 USDT வேல்யூக்கான காயின் AIPF காயின் கிடைக்கும். USDT கிடைக்காதுங்க, காயினாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இது $200 ஒரு 100 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ண சிஸ்டமேட்டிக்கான ஒரு ரெவென்யூ சிஸ்டம். ஓகேங்களா? இது வந்து ரெஃபரல் ப்ரோக்ராமில் இது இருக்குது. அடுத்து அதே இடத்துல இன்னொரு கால்குலேஷன் பார்க்கலாம். இது ஒரு மேத்தமெட்டிக்கல் அதுதான். ஸோ ஒரு நபர் வந்து அந்த இதில் பார்த்தோம்ல, இங்கே ஒரு 500 USDT 250 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணால் என்ன நடக்கும், என்ன மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும் அதை பார்க்கலாம். ஸோ அப்போது அதே சிஸ்டம் தான். 1% அப்படின்னும் போது அவங்களுக்கு அதே சிஸ்டம்னா என்ன சொன்னால் 1% 360 நாள் அந்த பிளானில் போனால் தான் இந்த நாங்கள் கொடுத்துருக்க கால்குலேஷன் எல்லாமே பொருந்தும். ஓகேங்களா? அப்போது $500 வந்து போட்டு ஒரு நபரோ 2 நபரோ வாங்குறாங்கன்னு வச்சுங்களா, ஒரு 250 காயின் கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் வந்து $2 வேல்யூ வந்து போட்டிருக்கு. இப்போ இருக்கிற ஸ்னாரியோ இங்கே பாருங்கள், ஒரு AIPF காயினோட விலை $2. ஸோ அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் படி தான் இந்த சிஸ்டம் வந்து நான் கால்குலேட் போட்டு வச்சுருக்கோம். அப்போது ஒரு நபர்கிட்ட வந்து 10% அவங்ககிட்ட வரல. அதே மாதிரி தான் அங்கே முன்னாடி பார்த்த ஸ்லைடில் பார்த்த மாதிரி தான் 500 USDTக்கு 1% அப்படின்னா $5 கிடைக்கும். ஓகேங்களா? அவர்களுக்கு அதுலேருந்து நமக்கு 10% அப்படின்னா 0.5 USDT. ஸோ இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும்னா 0.5 USDT ஒரு நாளைக்கு கிடைக்குதுன்னா அப்போ 1 USDT முழுசாக கிடைக்கும் நமக்கு 2 நபர்கள்கிட்ட இருந்து தான் 2 மெம்பராக இருந்தாங்கன்னா. ஓகேங்களா? அதே இடத்துல ஒரு 8 நபராக இருந்தாங்க அப்படின்னாக்கா, ஒரு 8 மெம்பரை நீங்கள் டைரெக்டாக ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட இதில் 500 USDTக்கு 250 காயின் வாங்கி ஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு அந்த 8 பேர்கிட்ட இருந்தும் டோட்டலாக ஃபார் டே வந்து $4 காயின் கிடைக்கும். $4 காயின்னா 2 காயின் முழுசாக கிடைக்கும். அப்போது இன்னொரு விஷயம் பாருங்கள், ஓவராலாக இந்த 8 பேரும் ப்ளஸ் 2 பேர் கொடுத்துருக்கலாம், 10 பேர் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பான்சராக நீங்கள் கொடுத்துருந்தீங்க, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு கீழே அப்படின்னாக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 5 காயின். ஒரு காயின் வந்து சொன்னால மொத்தம் $5. ஓகேங்களா? ஸோ $5 கிடைக்குது இல்லை. ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோன்னா டெய்லி உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நபர்கிட்டேருந்தையும் ஒரு டாலருக்கான காயின் கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணிக்கணும். அவங்க எத்தனை பேர் வராங்களோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிவிட்டு நீங்கள்
எடுத்து 10% அப்படின்றது ஓகே. ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு அப்படின்னாக்கா அந்த 360 நாட்கள் அந்த சிஸ்டமில் இவங்க வந்து ஸ்டேக்கிங் பண்ணியிருக்கிற நாட்கள் வரைக்கும் அந்த ரெவென்யூ உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இருக்கிற கால்குலேஷன் அதே தான், சேம் தான். ஸோ ஆஸ் பர் சிஸ்டமேட்டிக்கில் என்ன கொடுத்துருக்கோ அந்த ஒரு கால்குலேஷனை வச்சு தான் இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனுக்காக கொடுத்துருக்க ஒரு வீடியோ. ஐ ஆம் நாட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர், அதை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் அடுத்த ஸ்லைடில் வந்து பார்க்கறத விட சிஸ்டமேட்டிக் உள்ளே போயிட்டு ஒரு கால்குலேஷன் பார்த்தலாம் டேஷ்போர்டில் உங்களோட கால்குலேட்டரில். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த டேஷ்போர்டில் வந்துட்டோம். இங்கே மேலே டாப்பில் வந்து கால்குலேட்டர் ஒன்று இருக்குல்ல, இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இதில் இங்கே கொடுத்துருக்க பிளானில் நம்ம சொன்னோம்ல ஆல்ரெடி, இங்கே ஒரு 100 காயின் போட்டால் எவ்வளோ கிடைக்கும். அங்கே நான் கொடுத்த கால்குலேஷன் எல்லாமே இங்கே கொடுத்த மேத்தமெட்டிக்கல் காம்பவுண்டிங் கால்குலேட்டரை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். ஓகேங்களா? இப்போ 360 நாட்கள் ஸ்டேக்கிங் நம்ம இதுதான் பிளான் பார்த்தோம். அதை பற்றியான இது பார்க்கும்போது 100 காயின் போட்டால் இது காயின் வேல்யூ இங்கே இருக்குது பாருங்க, காயினை வச்சு தான் போடணுங்க. 100 காயின் போட்டிருக்கேன். அப்போ 100 காயின் போட்டால் நமக்கு அங்கே சொன்ன மாதிரி எவ்வளோ கிடைக்குது, 3627 காயின் கிடைக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேல்யூ $2 இன்ட்டு போட்டு பாருங்கள், $7200 வேல்யூ எப்போ 1 இயர்க்கு அப்புறம் கிடைக்கும். இதுதான் வந்து இந்த சிஸ்டம் உடையது. ஸோ அப்படி நம்ம செல்ஃப் ஸ்டேக்கிங்கும் பண்ணிக்கலாம். நீங்கள் ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது, அது முக்கியமாக சொல்ல, ரெஃபர் பண்ண கட்டாயம் கிடையாது. ஸோ ரொம்ப லாஸ்ட்டாக சொல்ல நினச்சிக்காதீங்க. ஸோ $500 வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 250 காயின் கிடைக்குது அப்படின்னாக்கா இந்த ஏஐபிஎஃப் காயினை வாங்கி 250 காயினை வாங்கி ஸ்டேக் பண்ணுறது மூலமாக 360 நாட்கள் 1% ஸ்டேக்கிங்கில் போட்டோம்னா 9067 காயின் கிடைக்கும். கேபிட்டலில் வந்து லெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு தெரியும், இந்த 250 வந்து லெஸ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து. ஸோ ஓவரால் வந்து இது வந்து காயின் வேல்யூ. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா இன்ட்டு 2 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து டாலரில் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டாலரில் கால்குலேட் இப்படி சும்மா ஒரு கால்குலேட்டர் போட்டு பார்க்குமே, அசம்ஷன் பண்ணுவோம். ஸோ 9027 இன்ட்டு இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் வேல்யூ $2 போட்டோம்னா ஸோ $18,000 வேல்யூ காமிக்குது 1 இயர்க்கு அப்புறம் ப்ராஃபிட்டாக. ஸோ நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா மைனஸ் இதுக்கு எவ்வளோ போட்டிருப்போம், 250 காயினுக்கு $500 போட்டிருப்போம். ஸோ ஓவரால் $17,500 ப்ராஃபிட்டில் காமிக்கும் இந்த சிஸ்டம், இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். 100 காயின் போட்டாலும் அதே தான். 100 காயினுக்கு இங்கே பாருங்கள், இங்கே போட்டு போடலாம். 100 காயின் போடுறோம், அதே 360 நாட்கள் 1% அப்படின்னு போடுறோம். இதில் கால்குலேட்டரில் போட்டு பார்க்கலாம் எவ்வளோ காயின் கிடையாது. 3627 காயின், 3627 காயின் இன்ட்டு இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் ரேட்டுக்கு $2 போட்டோம்னா அதே 1 இயர்க்கு அப்புறம் $2 இந்த மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாக்கா ஸோ 7200. ஸோ நம்மளோட கேபிட்டல் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ கேபிட்டல் $200 அப்படின்னு போட்டோம்னா ஸோ $7000 ப்ராஃபிட். 1 இயரில் $200 நம்ம இன்வெஸ்ட் பண்ணி $7000 மேலே ப்ராஃபிட் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்மில் கொடுக்குறாங்க. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து கொடுக்கக்கூடிய ரெவென்யூ எல்லாமே நான் சொல்லியாச்சு. ஸோ நம்முடைய ஸ்டேக்கிங்கை பொறுத்து நம்ம கீழே வரக்கூடிய நபர்களை வந்து மினிமம் $5000 ஸ்டேக் வால்யூம் வர வரைக்கும் 10% உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்கான க்ரைட்டீரியா நீங்கள் முக்கியமாக நீங்கள் 10% எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் $100 மேலே வந்து ஸ்டேக் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு கீழே வர நபர் $100 மேலே ஸ்டேக் பண்ணியிருக்கணும். இதுதான் ரூல்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து இந்த பிளாட்ஃபார்மில் 10% ரெஃபரல் எப்படி கொடுக்குறாங்கன்றது சொல்லியாச்சு. கேபிட்டலில் 10% கிடையாது, அவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் அவங்க எடுக்கக்கூடிய ROI காம்பவுண்டிங் ஆகி வரக்கூடிய டெய்லி வரக்கூடிய ரிவார்டில் வந்து 10% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம 10% அப்படின்னு ஒன்று நம்ம என்ன மாதிரி எடுத்து போனால் 500ல் 10% கிடைக்கும், 200ல் 10% அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு டெய்லி வரக்கூடிய ப்ராஃபிட் இருக்குல்ல, அதில் 10% கொடுப்பாங்க. எவ்ரி 12 ஹவர்ஸில் வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகுமே, ஆட்டோ கிரெடிட் நமக்கும் ஆகிடும். அந்த நமக்கு வரக்கூடிய அவங்களுக்கு வரக்கூடிய ROIயில் ப்ராஃபிட்லேருந்து நமக்கு ஒரு % அவங்கக்கிட்ட எடுத்து கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு ஈக்குவலான வேல்யூ நமக்கு தனியாக கொடுத்துரும். ஓகேங்க? இந்த சிஸ்டம் என்ன ஃபுல்லாக ஏஐ சிஸ்டம். இது யாரும் மேனுவல் கிடையாது, மேனுவல் எல்லாமே இல்லை. அதுக்கான ஒரு சின்ன அப்டேட் நான் கொடுக்குறேன்னு சொன்ன லாஸ்ட்டாக, அதை இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபுல்லி ஏஐ சிஸ்டம் இது. அதுக்கான டிக்ளரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்கு, அதை நான் பார்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜ், ஏஐபிஎஃப் உடைய இந்த ஏஐ பவர் சிஸ்டம் இருக்குல்ல, அதோடைய அஃபிஷியல் டெலகிராம் பேஜ். மேஜர் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு பிக்சர் வந்திருக்கு. என்னைக்கு வந்திருக்குன்னு முக்கியமான விஷயம் அதை பாருங்கள். இன்றைக்கி டேட்டு மார்ச் 5 இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய டேட்டு. ஸோ இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஸோ இந்த டேட்டாவை தான் வச்சு தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் அடுத்தது. ஓகே, ஸோ இவங்க வந்து ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிரிப்டோ ப்ராஜெக்டில் investing.com அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? கிரிப்டோ இருக்கிற பயணிக்கிற எல்லா நபர்களுக்கும் தெரியும்.
அந்த இதில் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த ஆர்டிக்கலை படிக்கக்கூடிய இதுதான் வந்து இந்த லிங்க்கு. ஸோ ஓவராலாக இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணுறேன், டேரெக்டாக தான் போகிறேன். நான் வந்து தனிப்பட்ட முறையில் எந்த டேட்டாவும் கிடையாது, அவங்க கொடுக்குற அஃபிஷியல் டேட்டா தான் நான் கொடுக்குறேன். ஓகே, எஜுகேஷன் பர்பஸ் தான் இந்த எல்லாமே இதெல்லாம். ஏன்னா இந்த சிஸ்டம் என்ன சொல்லுது, அவங்க என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, ஒரு சிஸ்டம்குள்ளே நம்ம போகிறோம்னா ரெகுலராக அப்டேட் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஸோ இந்த டோக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டோக்கன் வந்து ஃபுல்லி ரினௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து டெஃபி ப்ராஜெக்ட்னாவே ஓனர் வந்து யாரும் இல்லை, நாங்கள் யாரும் கிடையாதுன்னு அப்படின்றலாம் வந்து ரினௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இந்த சிஸ்டமுடைய முக்கியமான விஷயம் டெஃபி ப்ராஜெக்டில். அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே இது எல்லாமே படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டேபிள் ஆஃப் கண்டென்ட், இதில் என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் மட்டும் இங்கே ஓவராலாக பார்த்துக்கலாம். ஓகே, வெப்சைட்டுக்குள்ளே போனால் இதெல்லாம் வரும். ஸோ இங்கே பாருங்கள், இதை மட்டும் பாருங்கள், இங்கே இருக்கிற மொத்த பிக்சர் மட்டும் படித்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ டோட்டலாக இவங்க வந்து ஒரு யூனிக்கான டோக்கன், நோ ஓனர், நோ அட்மின், நோ அப்கிரேட் கீ, டிரான்ஸ்பரண்ட்டாக மின்டிங் ஆகும், ஹைடன் வந்து ஏஜென்ட் யாரும் கிடையாது. ஏஐயில் வந்து ஏஐ வந்து கவர்மெண்ட்ஸில் லாஜிக்காக வந்து ரெவன்யூ கொடுத்துட்டு, ரெவன்யூ பேக் அண்ட் டிசைனிங் இருக்குது. செல்ஃப் ஃபீ வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, ஃபீஸ் எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. 5% ஃபீஸ் எல்லாம் இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த ஆர்டிக்கல் ஃபுல்லாக படித்தோம்னா தெரியும். ஆல்ரெடி இந்த ஆர்டிக்கல் நான் படித்து பார்த்துருக்கேன். ஓகே, ஓனர் வந்து யாரும் கிடையாதுன்றதுக்காக இந்த ஓவரால் கன்க்ளூஷனில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஓனர்ஷிப் ரினோன்னு சொல்லுவாங்க அதை. ஸோ யாருமே வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை நீங்கள் போய் எங்கே செக் பண்ணலாம், இந்த பாலிகன் ஸ்கேன் இருக்குல்ல, இதில் போய் டிரான்சாக்ஷன் வியூவில் போய் செக் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே ரினோன்ஸ் ஓனர்ஷிப் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அந்த நான் சொன்னது டிரான்சாக்ஷன் ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்து இங்கே இருக்குது பாருங்கள், ரினோன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த கான்டாக்ட் அட்ரஸ் நீங்கள் கிளிக் பண்ணேன்னா இங்கே வரும். ஓகேங்களா, ஸோ கொடுத்து எவ்வளோ நாள் ஆகுது, 100 நாட்கள் கிட்ட ஆகுது. ஓகேங்களா, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து அந்தந்த பிளாட்ஃபார்மில் இருந்தால் தான் நம்ம டெஃபி ப்ராஜெக்ட்னு நம்ப முடியும். டெஃபி ப்ராஜெக்ட்னா என்ன, அவங்க கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, யாரோட கண்ட்ரோல் இருக்கக்கூடாது, யாரும் ஒரு கண்ட்ரோலை வந்து இதுவும் பண்ணக்கூடாது. அதுதான் டெஃபி ப்ராஜெக்ட். மைனிங் சிஸ்டம் பற்றி பாருங்கள். தேர் இஸ் நோ பப்ளிக் மைண்ட், யாரும் பப்ளிக்கில் மைண்ட் பண்ண முடியாது. நோ ஓனர் மைண்ட், ஓனரும் தனியாக மைண்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ நோ ஆர்டிஃபிஷியல் சப்ளை கண்ட்ரோல் இருக்குது. சப்ளை கண்ட்ரோல் பண்ணி வச்சு பண்ணிட்டு ஏஐ கவர்னன்ஸில் தேவைப்படும் போது மட்டும்தான் இது வந்து என்ன பண்ணும், சப்ளையை வந்து மீன் பண்ணும். தேவையில்லாத போது சப்ளையை ஸ்டாப் பண்ணிக்கும். அதுதான் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்குது. அது எப்படி பண்ணுதுன்னா ஃபுல்லி ஏஐ சிஸ்டம். ஓகேங்களா, டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னும் போது ஃபுல்லாக சப்ளை இன்டெகிரேட்டி கார்டு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். லிமிட்டை கண்ட்ரோல் பண்ணுது. இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த கவர்னன்ஸ் டோக்கன் ஏஐ லாஜிக் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதா இந்த ஒரு விஷயத்தில் இங்கே கொடுத்துருக்குது. ஓகேங்களா, இதெல்லாமே வந்து அவங்க ஒயிட் பேப்பரில் இருக்குது. ஓகேங்களா, அஃபிஷியல் ஒயிட் பேப்பரில் இருக்குது. நீங்கள் இன்னும் நான் அதெல்லாம் அந்த லிங்க் லாஸ்ட்டாக கொடுக்குறேன், நானும் போய் பாருங்கள். அதுதான் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லுது, இந்த investing.com அப்படின்றது கிரிப்டோ ப்ராஜெக்ட் ஓவரால் ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். அதில் தான் இந்த நியூஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஃபீஸும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, 5% செல்லிங் ஃபீஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அதுவும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ரெவென்யூ வந்து எடுக்கும்போது அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து அப்போ பார்த்துக்கலாம், நம்ம ப்ராஃபிட்டை பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட்டு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நமக்கு நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. ஏன்னா நம்ம உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம டே பை டே அப்டேட்டோடு இருக்கணும். அப்படின்னும் போது இது வந்து நல்ல ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு. இந்த ஃபைனான்ஸ் சிஸ்டமில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ அதை நான் சொன்னல ஆல்ரெடி, நான் வந்து உங்களுடைய ஒயிட் பேப்பர் இருக்குன்னு சொன்னல, இந்த பிளாட்ஃபார்மில் நம்முடைய லாகின் பண்ண டேஷ்போர்ட்லேயே இங்கே இருக்குது பாருங்கள் ஒயிட் பேப்பர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஒயிட் பேப்பரில் எல்லா டேட்டாவும் இருக்குது. நீங்கள் இங்கேயும் போய் வந்து 1 by 1 கோத்ரூ பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே 1 by 1 படித்து பார்க்கணும். ஓகேங்களா, ரோட் மேப் எல்லாமே எங்கேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி இந்த ட்ரைவிங் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, ஸ்டேக்கிங் எப்படி ஒர்க் ஆகுது, இவங்க சொன்னல இந்த டோக்கனாமிக்ஸ் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த மாதிரி சிஸ்டமில் வந்து லாக் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கான விஷயம் எல்லாமே இங்கே இருக்குது. இதுவும் நீங்கள் என்ன பண்ணணும், கோத்ரூ பண்ணிக்கணும். வெப்சைட்டுக்குள்ளே போகிறது மட்டும் கிடையாது, அவங்க ரோட் மேப் இருக்குது. ரோட் மேப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு போயிட்டுருக்குது, 2026 போயிட்டுருக்கு. ஸோ அடுத்தடுத்து இதெல்லாமே லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய இதெல்லாமே 1 by 1 கொடுத்துருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஓனர்ஷிப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்ல விஷயம் தான். அதே மாதிரி அதான் சோஷியல் மீடியா பேஜ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தா கன்க்ளூஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். டோட்டலாக ஓவராலாக வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த என்ஜின் வந்து எப்படி வந்து ஏஐ வந்து எப்படி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு, யாரோட கண்ட்ரோலும் கிடையாது. ஸோ இது ஃபுல்லி என்னது ஆட்டோமேட்டட் ஏஐ சிஸ்டம் இது. ஓகேங்களா, அப்படி இருக்கும் பொழுது ஓனர்ஷிப் வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. லிக்விடிட்டி எல்லாம் லாக் பண்ணி சூப்பராக ஒர்க் ஆகிட்டு ஒரு டெஃபி ப்ராஜெக்ட் தான் இது. இந்த ப்ராஜெக்ட் வந்து நம்ம இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கு. தேவைப்படுற நபர்கள் கான்டாக்ட் பண்ணி பயன்படுத்திங்க. ஸோ இதோட முடிச்சுக்கலாம் அந்த வீடியோ. ரொம்ப பெரிய வீடியோவாக போயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்துருந்த எல்லா நபர்களுக்கும், இந்த வீடியோ பார்த்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.